எப்படி எப்படி பெண்களோட பாதுகாப்பு தான் டாப்பு. தன்னோட சொந்த மனைவியவே டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கிறாரு தாவேகா தலைவர் விஜய். அதுவும் ஏதோ நடிகையோட கள்ளத்தொடர்புல இருந்திருக்கிறாரு. கணவன் கள்ளத்தொடர்புல இருக்கிறாரு அப்படின்னா மனைவி கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்கு? ஸோ இதை தட்டி கேட்டதுக்காக அவங்களுக்கு பொருளாதார ரீதியா எந்த ஒரு உரிமையுமே கொடுக்காம, அதாவது கையில காசே கொடுக்காம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. இவ்வளவு கொடூரமான வேலைகளை தாவேகா தலைவர் விஜய் செஞ்சிருக்காரு. இந்த விஷயம், அதாவது விஜயோட கள்ளத்தொடர்பு விஷயம் 2021 ஏப்ரல் சங்கீதாக்கு தெரிஞ்சுமே நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு விஜய் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. வாக்குறுதி எப்படி கொடுப்பாரு அப்படிங்கறத நம்ம வேலூர் கூட்டத்திலே பார்த்துருக்கோம். ஸோ அதை நம்பி சங்கீதா கூட இருந்தாலுமே ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபாரின் போறது, ஃபாரின்ல எடுத்த போட்டோஸை வந்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்றது அப்படின்னு எல்லாம் மீறி போயிட்டு இருந்திருக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப். இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாலுமே அந்த ரெண்டு பேரோட போட்டோ எடுத்து போட்டு தப்பு தப்பா சேர்த்து வச்சு பேசுறதுனால அது என்னோட குடும்பத்துக்கும் எனக்கும், நல்ல குடும்பத்துல பிறந்த எனக்கு வந்து ரொம்பவே அசிங்கமா இருக்கு. அதனால எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல, இந்த டிவோர்ஸ் விஷயத்துல விஜயோ இல்ல விஜயை சார்ந்தவங்களோ யாராவது அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நடிகை யாரு அப்படிங்கறதையுமே நான் வெளியிடுறதுக்கு தயங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரமா தாவேகா தற்குறிகள்னால அந்த நடிகை யாரு அப்படிங்கிற விவரமுமே தெரிய வரும். அதுக்கு முன்னாடி யாரு அப்படின்னு நம்மளே வந்து சொல்ல வேண்டாம், அவங்களே சொல்லுவாங்க சீக்கிரமா. சோ இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இது விஜயோட குடும்ப வாழ்க்கையா இருந்தாலுமே பொது வாழ்க்கை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா என்ன தனியா குடும்ப வாழ்க்கை வேண்டி இருக்கு. சோ தன்னோட சொந்த மனைவிக்கே துரோகம் செஞ்சு அவங்க இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தக்கூடிய நீங்க நாளைக்கு உங்களுக்கு வாக்கு போடக்கூடிய மக்களுக்கு துரோகம் செஞ்சு அவங்களை கொடுமைப்படுத்த மாட்டீங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம் இருக்கு? பெண்களோட பாதுகாப்பு தான் டாப்பு அப்படின்னு சொல்ற நீங்க உங்க கட்சியை சேர்ந்த அஜிதா அவங்க வந்து ஐசியூல இருக்கும்போது மலேசியால போய் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணீங்க. அதுக்கப்புறமா கிறிஸ்துமஸ்ல டான்ஸ் ஆடினீங்க. அடுத்து நிறைய கூட்டங்கள் எல்லாமே போட்டீங்க. இன்னும் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு சரியாச்சான்னு கூட நீங்க வந்து கேட்கலாம். ஸோ நீங்க எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க? உங்களுக்கு வாக்கு போடக்கூடிய மக்களை நீங்க எப்படி பாதுகாப்பா வச்சிருப்பீங்க? உங்களுக்கு நல்லாட்சி கொடுப்பீங்க? முக்கியமா அவங்களுக்கு துரோகம் பண்ணாம இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு?